ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஸ்பை த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான தி சிம்பத்தைசர் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். வியட் தான் குயன் எழுதின தி சிம்பத்தைசர் அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த நாவல் பாத்தீங்கன்னா புலிட்சர் அவார்டுமே வின் பண்ண ஒரு நாவலா இருக்கு. இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பாத்திரலாம். வியட்நாம் வாரோட இறுதியில இந்த சீரிஸ் உடைய கதைக்களம் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. வியட்நாம் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க சிஏஏக்கு உதவுன வியட்நாமிஸ் சில பேரை பாத்தீங்கன்னா வியட்நாம்ல இருந்து அமெரிக்காக்கு சிஏஏ உதவியோட கொண்டு போறாங்க. இந்த சீரிஸ் உடைய ஹீரோ சவுத் வியட்நாம் ஆர்மியில இருக்கிற நார்த் வியட்நாம் கவர்மெண்ட் உடைய ஒரு ஸ்பையா இருப்பாரு. இவர் சிஏஏ உதவியோட அமெரிக்காக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டபுள் ஏஜென்டா மாறி யுஎஸ் வியட்நாம் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே ஸ்பையா இருக்காரு. அமெரிக்காக்கு வந்த அந்த வியட்நாமிஸ் குரூப் பாத்தீங்கன்னா எப்படியாவது வியட்நாம கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முனைப்போட இருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க, அது கை குடிச்சா அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. இந்த சீரிஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் தர மாதிரியான ஒரு ஸ்பை த்ரில்லர் கிடையாது, ஒரு ஸ்பை மெலோட்ராமா அப்படிங்கிற மாதிரி இந்த சீரிஸ் சொல்லலாம். ராபர்ட் டவுனி ஜூனியர் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் தி ஷோ. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம லுக் வைஸ் பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கிற மாதிரி மோர் தென் ஒன் கேரக்டர்ஸ் வந்து இந்த சீரிஸ்ல பண்ணிருப்பாரு. அது பார்க்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ்ல இவர் ஹீரோ கிடையாது, இருந்தாலுமே இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பார்ட் வந்து ரொம்ப பெஸ்டா வந்து நடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த சீரிஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வியட்நாம் ஸ்பை தான். அவருக்கு வியட்நாம் மேல ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படின்றது இருக்கும். இருந்தாலுமே அந்த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்ற கான்செப்டுமே அவர் பிலீவ் பண்ற ஒரு நபரா இருப்பாரு. சோ இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் இருக்கிற அந்த கான்ட்ராஸ்டையும் உலகம் முழுக்க அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்ற கான்செப்டுக்கு இன்னைய தேதி வரைக்குமே எந்த அளவுக்கு அக்செப்டபிலிட்டி இருக்கு அப்படின்றதையும் இந்த சீரிஸ் மூலமா சொல்லிருப்பாங்க. ஹீரோ தனக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு ஷேட் இருக்கிற அந்த கேரக்டரை ரொம்ப நல்லாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. தி கேப்டன் அப்படின்ற அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. டார்க் ஹியூமர் போர்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப சீரியஸான ஒரு சீக்வன்ஸா இருந்தாலுமே அதுலயும் ஒரு சின்ன காமெடி வந்து வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். உலக அரசியல்ல இருக்கிற கசப்பான உண்மைகள் நிறைய வந்து இந்த சீரிஸ் மூலமா சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். ப்ராப்ஸ், செட் பீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு அத்தன்டிக்கான ஒரு ஒர்க் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கண் முன்னாடி நிறுத்துற மாதிரி அந்த செட் பீசஸ் எல்லாமே இருந்துச்சு. தமிழ் டப்பிங் டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே வியட்நாமிஸ் போர்ஷன் எதுவுமே வந்து டப் பண்ணாம தான் விட்டுருக்காங்க. நீங்க ஒரு வார் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீரிஸ் உடைய பேசிங் நல்லா இருக்கும். இந்த சீரிஸ் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு சீரிஸ் இல்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த சீரிஸ் வந்து அப்பீல் ஆகும். 2024 வெளியான சிறந்த சீரிஸ்ல இந்த சீரிஸும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல அடர் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி சிம்பத்தைசர் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.